ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உங்கள் சொந்தங்களும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி கொடுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓட லேட்டஸ்ட் அப்டேட் 10/12 11/12 என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு எஸ்பிஓ மெம்பர் அப்படின்னா நிச்சயமாகவே இது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா எஸ்பிஓவில் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற எல்லா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸையுமே நான் வீடியோவாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். அதனால் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களோட டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நோட்டீஸ் போர்டோட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோ டாஸ்க், டோட்டல் ஆக்டிவ் மெம்பர் அண்ட் ரெகுலர் ஒர்க்கிங் மெம்பர். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ப்ரொமோஷன் டீம் எடுத்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணுறவங்க, சேல்ஸ் டீம் எடுத்து எல்லாத்துலேயுமே இப்போ மொத்தமாக நம்ம இதுலேயே எஸ்பிஓவில் ஆக்டிவ் மெம்பர்ஸ் கவுண்ட் பார்த்திங்கன்னா 1 lakhக்கு மேலே இருக்குது. ஆனால் ஆக்டிவ் மெம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா, அதாவது டோட்டல் மெம்பர்ஸ் 1 lakhக்கு மேலே இருக்குது. ஆக்டிவ் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 67,000 சம்திங் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெகுலராக. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒர்க்கே பண்ணுறதில்ல. அந்த மாதிரி யாருமே இருக்காதீங்க. நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதில் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் விலகிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு கம்பெனி அவங்களா சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நம்மளாவே விலகிக்கலாம். ஓகேங்களா? அதை தான் நெக்ஸ்ட்டு பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஐடி சஸ்பெண்ட். இந்த மாதிரி ஆக்டிவில் இருந்துட்டு ஒர்க் பண்ணாமல் இருக்கிறவங்களோட ஐடிஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமே சஸ்பெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? விட்ராயல் பற்றின அப்டேட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த வியாழன் வெள்ளி, அதாவது சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமையிலேருந்து கொஞ்சம் விட்ராயலை ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறதா சொன்னாங்க. ஏன்னா மற்ற அப்டேட் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரீஃபண்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் ஃபார்ம் இப்போ அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட ப்ரொசீஜர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது அப்லோட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில், இந்த சேனல்லையே உங்களுக்கு எப்படி ரீஃபண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது. அப்லோட் பண்ணுற வீடியோவும் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எஜுகேஸ்ட் இதில் இருக்கிறவங்க மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரை தவிர மற்றவங்க பர்ச்சேஸ் பண்ணணுன்னு ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ எஜுகேஸ்டோட ஆஃபரும் இதாகிடுச்சு. எஸ்பிஓட மெம்பருக்காக வேணால் அவங்க சில இது பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்குங்கிறது சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் அந்த ஆஃபர்ஸ் இருக்கும் போதே அதை யூஸ் பண்ணி அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத எஸ்பிஓ திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஒர்க் பண்ணால் அதுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பை மோட் இ-ஷாப்பிங் பேக்கேஜ், நெக்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். பை மோட் இ-ஷாப் பேக்கேஜ். இந்த இ-ஷாப் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா அதில் 2 வெல்கம் கிட் கொடுத்துருந்தாங்க. 2 கிட்டில் ஏதாவது ஒரு கிட்டாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பை மோடில் விட்ராயல் எடுத்தவங்க நிறைய கவுண்ட் இருந்தாலும், ஆனால் 80% மேலே இருந்தாலுமே கூட, ஆனால் இதில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2000 மெம்பர்ஸ் கூட பை மோடோட அந்த வெல்கம் கிட் பர்ச்சேஸ் பண்ணல. 2000 மெம்பர் கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க.
இதோட இமேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அங்கே ஷேர் பண்ணியிருப்பார் நோட்டீஸ் போர்டில். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராகவே புரியும். ஓகேங்களா? அதனால் பை மோடோட ஷாப்பிங் பேக்கேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும், பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க நம்மளை நம்பி ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்குற ஒரு கம்பெனி, நம்மக்கிட்ட டைப் வச்சுருக்காங்க. அவங்களோட ப்ரமோஷன், அவங்களோட இது எல்லாமே வந்து நம்ம கம்பெனி தான் பார்த்தாகணும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம வாங்குறதுனால மட்டும் அவங்களுக்கு இதாகிடுமான்னா அப்படி கிடையாது. ஆனால் நம்ம ஒரு கடை நடத்துகிறோன்னா அந்த கடையில் உள்ள பொருள் நம்ம வாங்கணும் இல்லையா? அந்த கடையில் உள்ள பொருள் நம்மளே யூஸ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இவங்க இந்த இதை நம்ம வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணணும், வாங்கணும் அப்படின்னு எஸ்பிஓ சொல்கிறாங்க. இது எல்லாம் உங்களுக்கு ஒத்து வருதுன்னா நீங்கள் வந்து இதில் கண்டினியூ பண்ணலான்னு அவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க. நியூ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இனிமேல் வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரப்போகுது. இனிமேல் வர்ற அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. அதாவது எஜுகேஷனுக்கு, அப்புறம் வந்து இதுக்கு பை மோட் ஷாப்பிங்க்கு எல்லாத்துக்குமே பிரிக்க போகிறாங்க நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லேருந்து. அப்படிங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இதில் வாய்ப்புகள் அதிகம். இப்படி நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வந்து அமௌண்ட்டாக எடுக்காமல் இப்படி வந்து பர்ச்சேஸாக எடுக்கணும். இப்போ பைமோடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லிலாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ண சொல்லலை. அந்த வெல்கம் கிட்டே ஒன் டைம் தான் வாங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதில் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் வேணாம் சார், இது எனக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து சம்பாதிக்க மட்டும்தான் வந்திருக்கேன், எனக்கு தேவை அமௌண்ட்டு மட்டும்தான், இந்த மாதிரியெல்லாம் ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கானது தான் லாஸ்ட் ஃபைனல் ஆப்ஷன். டீம் செலெக்ஷன் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதில் ஒரே ஒரு டீம் தான் இருக்கும், ரீஃபண்ட் டீம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் வந்து இந்த கான்செப்டுக்குள்ளே எஸ்பிஓக்குள்ளே வந்தது ஒரு வீடியோ வாட்சிங் பார்த்து ஏர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இப்போ நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை, என்னால் இதில் ஏர்ன் பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து ரீஃபண்ட் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. நீங்கள் கட்டின அமௌண்ட்டும் வரும், நீங்கள் விட்ராயல் கொடுத்த அமௌண்ட்டும் வரும், நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டையுமே அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நம்ம அதை வாங்கிட்டு டீசெண்டாக அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வந்துடலாம். அதுதான் உங்களுக்கும் நல்லது, அந்த கம்பெனிக்கும் நல்லது. அதனால் டீம் செலெக்ஷன் ஓப்பன் ஆகிருக்குங்கிறதுனால யாராவது ரீஃபண்ட் கொடுக்கணும், அதாவது இப்போ வந்து 1,15,000 இருக்கிறாங்கன்னா 67 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்காங்கன்னா அந்த 67 மெம்பர்ஸே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் வேணால் நாங்கள் நியூ ஜாயினிங் எடுத்துக்கிறோம், இந்த மற்றவங்கெல்லாம் சும்மா விட்ராயலுக்காக மட்டும் உட்காந்துருக்காதீங்கிறத எஸ்பிஓ வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸு, நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்துடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இனிமேல் அவங்க என்னென்ன கண்டிஷன் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாகவே போக வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன அப்டேஷன் வருது அப்படிங்கிறத நாங்கள் எப்போவுமே தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்ருப்போம். நீங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக எந்த ஒரு தப்புமே நடக்காது. சரிங்களா? இந்த வீடியோவை முழுசாக பார்த்த உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. நிச்சயமாக இந்த சேனலில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் உள்ள விஷயங்களை வந்து நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களோட டவுட்ஸை கமெண்ட்